இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி ரிஷபராசி. ராசி சக்கரத்தில் இரண்டாவதாக வரக்கூடிய ராசி. சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி. அதனால் அழகு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதீத ஈடுபாடு உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதோட கூட மற்றவங்க மேலே ஒரு கருணை, ரொம்ப அறிவாற்றல், மனோதிடம் உள்ளவங்களாக, விடாமுயற்சி உடையவங்களாக இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையுமே ஒரு அன்போடு பழகக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு தாராள மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும். அன்பு அப்படின்னாக்கா அவங்களுக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. குறிப்பாக உங்களை நம்பி ஒரு ஒய்ஃபோ அல்லது ஒரு கணவரோ இவங்களை நம்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. அதோட இவங்களை ஒருத்தர் நம்பி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்லக்கூடியவங்களா இந்த ரிஷபராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது, எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பர்கள் ஒரே ஒரு விஷயம் வீட்டில் செய்யுங்க. என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கண்ணில் படுற மாதிரி காமதேனு படத்தை வாங்கி மாட்டி வைங்க. தினமுமே அதோடைய முகத்தில் முழிச்சிட்டு அன்றாட வேலைகளை செய்யுங்க. பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெண்கள்லாம் எங்கே வைக்கணும், அப்பா வீட்டில் வைக்கணுமா இல்லது புகுந்த வீட்டில் வைக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் எங்கே உறங்குறீங்களோ அந்த வீட்டில் வைங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற வாரம் ஒரு சூப்பரான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நம்பிக்கையாக ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவீங்க. தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், எது செய்கிறதா இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க. இதில் இறங்கணுமா நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இறங்குவீங்க. அது பெரும்பாலும் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். அவரோட கூட சூரியன் மற்றும் புதனும் இணைந்திருக்காங்க. இணைந்து ராசியை பார்க்க இருக்கிறாங்க. அதனால் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய திட்டமிடுதல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையாக பெரும்பாலும் அமையும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான வாரம் இது அப்படின்னே சொல்லலாம். கடந்த வாரத்தில், கடந்த நாட்களில், கடந்த விஷயங்கள் எல்லாமே இனி மாறப்போகுது. குறிப்பாக இந்த 2026க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஹைபீக்காக இருக்க போகுது. ஏன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்கள், நிறைய இடர்பாடுகள் அவ்வளவு சந்திச்சிருப்பீங்க கடந்த 2025. இந்த வருகின்ற வாரத்துலேருந்தே அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தென்பட போகுது. பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. வருகின்ற வாரம் ரொம்ப விசேஷமான வாரமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். பண விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு வரவு இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஓரளவுக்கு வருமானம் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த கடன் தொல்லை, கடன் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். விரயங்களும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வியாபாரம் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் கூட கடந்த சில நாட்களாக கொஞ்சம் நஷ்டம், பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் தேடி வரப்போகுது. நல்ல லாபம் கிடைக்க போகுது. வாடகை வீட்டில் இருந்தவங்களும் சொந்த வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வீடு கட்டி குடிபெயரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடி வரும். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நீங்கள் சந்திக்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சில ரிஷபராசி என்பர்களுக்கு சொத்து சம்பந்தமான பிரச்சனை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் சொத்தை லீஸுக்கு விடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருப்பீங்க. அதற்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காலம், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கூடி வரும். நல்ல ஒரு வாடகைதாரர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைப்பாங்க. நல்ல ஒரு வருமானம், எக்ஸ்ட்ரா ஒரு வருமானம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருகின்ற வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. கணவருடைய பாராட்டு, கணவன் வழி உறவுகளுடைய பாராட்டு இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு பரிசோ அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல விஷயங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய் வழி சொந்தங்களுடைய சொத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதிய தொழில் செய்யலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். அதற்கான சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வெளிநாடு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில ரிஷபராசி என்பர்களுக்கு தந்தை வழி சொத்துக்களால் அந்த ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பிரச்சனை இருந்தது இல்லையா, அந்த பிரச்சனையெல்லாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம். தொழில் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சட்டத்திட்டங்களை கடைபிடித்து அதற்கேற்ப நீங்கள் செயல்படுங்க. ஒரு சிலர்லாம் குறுக்கு வழியில் சொல்லுவாங்க, இந்த வழியில் போனீங்கன்னா டக்குன்னு லாபத்தை பெறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களை தூண்டுவாங்க. அதுவும் உங்களுடைய நண்பர்களே இந்த வழியில் போனீங்கன்னா நல்லா சீக்கிரமாக சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு லேர்ன் பண்ணலாம், லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. சட்டத்துக்கு புறமான விஷயத்தில் எங்கேயுமே நீங்கள் ஈடுபட வேண்டாம். அப்படி ஈடுபட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். கவனமாக செயல்படுறது நல்லது. இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வழிபடுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். நம்பிக்கையோடு இதை ஒன்று மட்டும் செஞ்சு பாருங்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் முதல்ல உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டுட்டு நீங்கள் செய்யுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபராசியில் கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தடைப்பட்ட வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு முடிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு இதெல்லாம் உயரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும். நல்ல ஒரு வருமானம் உள்ள வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். தம்பதிகளுக்கு இடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை பிணக்கு எல்லாம் சரியாக்கி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. தந்தை வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் வெள்ளங்கள்லாம் சரியாகும். பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த நெருக்கடி நிலை கொஞ்சம் மாறும். கடந்த காலத்தில் வாங்கிய அந்த கடன் பிரச்சனை கொஞ்சம் சரியாகும். தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும். அதனால் எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நினைத்த வேலையை டக்கு டக்குன்னு செய்து முடிப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கரெக்டாக அமையும். அதனால் ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீங்க. நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் இந்த மிருகசீர நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். வியாபாரத்துலலாம் நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். புதிய இடம் வாங்குவீங்க. அந்த இடத்துல கூட நல்ல லாபம் கிடைக்கும். உடனே வந்து வேற ஒருத்தர் கேட்பாங்க, இரட்டிப்பு லாபம் தானே உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு வருமானம் உள்ள ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக ஒரு புது வீடு கட்டி அது குடிபெயரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையும் அமையும். புது வீடு வாங்குறதுக்கான முயற்சியில் இறங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பிற்கு முயற்சி பண்ணுங்கள். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக அமைப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். மனதில் இருக்கிற சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களே சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் மகாலட்சுமியை வழிபடுங்க. வெள்ளிக்கிழமை தவறாமல் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்க. அப்படி முடியாதவங்க வீட்டுக்கிட்டேயே கூட துளசி மடம் வச்சு இந்த துளசி மடத்துக்கு ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை